அவர் வார்த்தையின் பரிதாட்டி அவர் கரங்கில் காத்து கொண்டார். Let's look into our word meditation for today. Today is Thursday, 30th of July 2026, and the topic for today is You are divinely favored. The opening scripture is taken from Romans 8, verse 28. And we know that all things work together for good to them that love God, to them who are called according to His purpose. Hallelujah. As a child of God, you are never without help. Even if something doesn't go as planned, the Bible says God works all things together for good for those who love Him. Where you are right now is not a mistake. God can use it for your success. Joseph was once a slave, yet the Bible says the Lord was with him. And he prospered. Even in difficult times, God's blessing still worked in his life. This is in Genesis 39, verse 2. Therefore, what you need is already in you. Trust the Holy Spirit. Follow His guidance, and your life will always be beautiful and fruitful. Let's look into another scripture from Job 22, verse 29. When men are cast down, then thou shalt say, there is lifting up, and He shall save the humble person. Hallelujah. Please repeat this after me. God's favor is upon my life, and His grace opens doors for me. Therefore, I am surrounded with blessings, and I walk in victory every day. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று வியாழக்கிழமை ஜூலை மாதம் 30 2026. இன்றைக்குரிய தலைப்பு நீங்கள் தேவனுடைய விசேஷ கிருபையை பெற்றவர்கள். ஆரம்ப வசனமாக ரோமர் 8 வசனம் 28 பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் உதவி இல்லாமல் இருப்பதில்லை. சில நேரங்களில் உங்களுடைய திட்டங்கள் நினைத்தபடி நடக்காமல் போகலாம். ஆனால் தேவனை அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைக்கே ஒன்று சேர்ந்து செயல்படுகின்றன என்று வேதாகமம் ரோமர் 8:28 கூறுகிறது. இன்று நீங்கள் இருக்கும் இடம் தவறுதலால் அல்ல, உங்களுக்கு வெற்றிக்காக அதை தேவன் பயன்படுத்த முடியும். யோசேப்பு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தான். ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகையால் அவன் செழித்தான். கடினமான சூழ்நிலைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டது என்று ஆதியாகமம் 39:2 கூறுகிறது. அதே போல உங்களுக்கு தேவையான அனைத்தையும் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள், அவருடைய வழிநடத்தலை பின்பற்றுங்கள். அப்போது உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் அழகாகவும் கனி கொடுக்கிறதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம். யோபு 22:29. மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். இந்த அறிக்கையிடத்திலே திரும்ப சொல்லுங்கள். தேவனுடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிறது. அவருடைய அருள் எங்களுக்காக கதவுகளை திறக்கிறது. ஆகையால் நாங்கள் ஆசீர்வாதங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியோடு நடக்கிறோம். Hallelujah. Amen. God bless you all. See you tomorrow. Good morning. என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா மகிமையும் செலுத்தி தேவ சித்தத்தின்படி தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற இந்த வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று புதன்கிழமை ஜூலை மாதம் 29 2026. இன்றைக்குரிய தலைப்பு சபை என்பது ஒரு கட்டிடம் மட்டுமல்ல.
ஆரம்ப வசனமாக ரோமர் 16 வசனங்கள் 3-5 வரை பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் உன் உடன் வேலையாட்கள் ஆகிய பிரிஸ்கில்லாவையும் அக்கிலாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரம் அல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதலுள்ளவர்களாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். ஆகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற் பலனாகி என் பிரியமான எபனத்தை வாழ்த்துங்கள். ஹல்லேலூயா. ரோமர் புத்தகத்தை, குறிப்பாக 16ஆம் அதிகாரத்தை கவனமாக படித்தால் ஆரம்ப கால சபையை பற்றிய ஒரு முக்கியமான உண்மையை நாம் காணலாம். அது ஒரே மைய சபையாக இருக்கவில்லை. பல இடங்களில் பல்வேறு ஐக்கிய கூட்டங்கள் இருந்தன. தேவனுடைய மக்கள் வெவ்வேறு இடங்களில் கூடினாலும் அவர்கள் அனைவரும் ஒரே சபையின் அங்கங்களாக இருந்தார்கள். இதையே பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் தொடக்கத்தில் தெளிவுபடுத்துகிறார். ரோமாபுரியில் இருக்கிற தேவனுக்கு பிரியமானவர்களும் பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுமான அனைவருக்கும் என்று ரோமர் 1-7 வரை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நாட்களில் சபைகள் பல இடங்களில் பரவி இருந்தன. வீடுகளில் சிறிய ஐக்கிய கூட்டங்கள் நடைபெற்றன. கிறிஸ்தவர்கள் பல வீடுகளில் கூடி தேவனை ஆராதித்தார்கள். அதனால் தான் ரோமர் 16 வசனங்கள் 3-5 பிரிஸ்கில்லாவையும் அக்கில்லாவையும் அவர்களுடைய வீட்டில் உள்ள சபையையும் வாழ்த்தும்படி பவுல் கூறுகிறார். அதே அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தில் அரிஸ்தோபுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் 11ஆம் அதிகார வசனத்தில் கர்த்தருக்குரிய நர்சிசுவின் வீட்டாரை வாழ்த்துங்கள் என்றும் கூறுகிறார். இவர்கள் வெறும் குடும்பங்கள் அல்ல, பவுலின் ஊழியத்தின் உயிருள்ள வெளிப்பாடுகளாகவும் விரிவாக்கங்களாகவும் இருந்த சபைகள். இது ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறது. சபை என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது தேவனுடைய மக்கள். ஆரம்ப கால சபை பல சிறிய சபைகளாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தன. பல்வேறு கூட்டங்களாக இருந்த போதிலும் ஒவ்வொன்றும் உயிரோட்டம் உள்ளதாய் செயல்பாட்டுடனும் ஒன்றோடொன்று இணைந்தும் இருந்தது என்று வேதாகமம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 2:46 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பெரிய பொதுக்கூட்டங்களும் இருந்தன. அதே நேரத்தில் சிறிய வீட்டு ஐக்கியங்களிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து ஒன்றாக ஜெபித்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். இந்த அமைப்பே சபையை வலிமையுள்ளதாக்கி அழிக்க முடியாததாக்கி. உபத்திரவங்கள் வந்த போதிலும் சபை தொடர்ந்து வளர்ந்தது. ஒரு கட்டிடத்தை அழிக்கலாம், ஆனால் சபையை அழிக்க முடியாது. தேவனுடைய மக்கள் இருக்கும் இடமெல்லாம் சபை இருக்கிறது. அதனால் தான் விசுவாசிகள் ஐக்கியம் மிகவும் முக்கியமானது. கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் எங்கு கூடுகிறார்களோ அங்கே அவர் பிரசன்னமாக இருக்கிறார். அதுவே சபை. சிறிய கூட்டத்தின் வல்லமையை ஆண்டவர் இயேசு இவ்வாறு வலியுறுத்தினார். மத்தேயு 18:20 ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். எனவே சபையை ஒரு இடமாகவோ அல்லது ஒரு கட்டிடமாகவோ மட்டும் எண்ணாதீர்கள். அதன் உண்மையான இயல்பை அறிந்து கொள்ளுங்கள். அது கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரம். அவருடைய மக்களால் ஐக்கியத்திலும் ஒருமைப்பாட்டிலும் ஒரே நோக்கத்திலும் வெளிப்படுத்தப்படுகிறதாயிருக்கிறது. அந்த வெளிப்பாட்டின் ஒரு பகுதியாக இருங்கள். சபையை பலப்படுத்துங்கள், அதை வளருங்கள். அப்படித்தான் சபை வளர்ச்சி அடைகிறது. தேவனுடைய ராஜ்யம் மகிமையிலிருந்து மகிமைக்கு முன்னேறுகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்பான பிதாவே, கிறிஸ்துவின் ஜீவனுள்ள சரீரமான உமது சபையின் என்னை ஆக்கியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசிகளின் ஐக்கியத்தில் நான் செயலில் ஈடுபட்டு மற்றவர்களின் வளர்ச்சிக்கும் பலப்படுத்தலுக்கும் பங்களிக்கிறேன். என் மூலமாக உமது ஜீவன் வெளிப்படுகிறது என்று உமது ராஜ்யம் முன்னேறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. God bless you all. See you tomorrow. ஆமீன். ஆமீன். ஊழியர் சகோதரி
ருபேக்கா அவர்கள் தேவனுடன் சில நிமிடங்கள் என்ற தலைப்பின் கீழே அருமையான தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என சாதிக்கிறோம். கத்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. தேவ ஊழியரை வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமென்.